நான் பாட்டுக்கு 4 நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்கலாம்னு வந்தேன் பாரு. ஏன் தப்பு தான். அம்மா கூடவா இப்படி நீ பேசும்? பிள்ளைங்க வேற ஆசைப்படுது அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு. அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக என் பிள்ளைய பார்த்து தொல்லன்னு வேற சொல்லியிருக்கேங்க அம்மா. வீட்டுக்கு வந்தேல, அதான் என் தப்பு. சுந்தரி, என்னம்மா? நான் சொன்னதுக்காக வீட்டை விட்டு போறியா? அப்புறம் இப்பெல்லாம் பேசினா என்ன ஆகுறது? அது என் பிள்ளைங்களே சொல்லியிருக்குங்க. அப்புறம் எப்படிமா இங்க இருக்க மனசு வரும் எனக்கு? அம்மாடி சுந்தரி, பிள்ளைங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. அந்த இதில் நான் சொல்லிட்டேன். அதனால தான்டா. அம்மா புரிஞ்சுக்கோ. அதான் 4 நாளையில எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேனே. இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? என்னடா அம்மா இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன், அப்ப கூட அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே நீ. போதுமா, நிறுத்துமா. அம்மா மனசுல பதிஞ்சிருக்கு உனக்கு, நாங்க எப்படா வீட்டை விட்டு போவோம் அப்படின்ட்டு. அதனாலதான் இப்படி சொல்லியிருக்க. அதுவும் நாங்க வந்தனாலதான் காசுல செலவாயுது அப்படின்னு வேற சொல்லியிருக்க. எப்படிமா என்னால இங்க இருக்க முடியும்? போதுமா, உன்னோட சகவாசமே எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நானும் என் பிள்ளைங்களும் இப்பயே கூட்டிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மாமியார் கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, எங்க ஆளை காணா எப்ப வரேன்னு. அப்பயே நான் போயிருக்கணும். நான் இங்கிருந்து என் தப்புதாமா. அம்மா சில கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மாடி அப்படி எல்லாம் பேசாதடா. வயசான காலத்துல எதை பேச தெரியாம பேசிட்டே. அதான் அம்மா வயசான காலத்துல பேசாதெல்லாம் பேசிட்டேன். அதுக்காக வீட்டை விட்டு போவாதடா. ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படா வருவீங்க வீட்டுக்கு? கொஞ்ச நாள் தான் தங்கிட்டு போங்களேன். நீ என் பிள்ளைங்களும் தங்கினது போதும், இருந்தது போதுமா. இதுக்கு மேல எங்களுக்கு இருக்க விருப்பம் இல்ல. போய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பயே அப்பா சொன்னாரு, எத்தனை நாள் தான் இங்கேயே இருப்ப? வீட்டுல போய் வீட்டுக்கார பார்க்கணும், மாமியார் பார்க்கணும், மாமனார் பார்க்கணும். பிள்ளை வயசானவங்க எவ்வளவு நாள் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு. நான் அப்பயே புரிஞ்சுக்கணும். ஏப்பா இப்படி பேசுற அப்படின்னு அதுதான் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அப்ப கூட பாரு, நீ எல்லாம் இனி வேண்டாத மனுஷன் நினைக்கிற. அப்பெல்லாம் இல்லடா. அம்மா ஊருக்கு போறாமா? ஆமாடா, சட்டத்தை உடனே கிளம்பணும். வாங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஆமாமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இங்க இருந்தாதான் அம்மாச்சி நம்மள ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாமா? இன்னும் சொல்லல. அப்புறம் எப்படிமா நம்ம வீட்டுக்கு போவோம்? யாரும் வீட்டுக்கு போக கூடாது, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. இங்கே இருக்கணும்னு சொல்லு. அடுத்து நான் எங்கேயாவது வெளியே போயிட்டா என் பிள்ளைங்க வம்பிழுத்துட்டு போமா. இப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை உனக்கு. ஆளை விடுமா, நாங்க பாட்டு கிளம்பி போயிடுறோம். எப்படா போவீங்க இப்ப? ஏதோ பஸ் ஆட்டோ எது பிடிச்சா நாங்க போயிடுவோம். பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படியே கவலைப்பட மாதிரி நடிக்காதமா. அப்படிலாம் இல்லடா. அப்பயே அம்மாச்சி சொல்லிச்சு, உங்க அம்மா நம்பாதடின்னு. நானே புரிஞ்சுக்கல. அம்மாச்சி ஏதோ ஓ மேல உள்ள கோவத்தை தான் என்கிட்ட காமிக்குதுன்னு நினைச்சேன். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் தெரியுது என்னையும் என் பிள்ளைங்களை எவ்வளவு பேசிருக்கேன்ட்டு. போதுமா போதும், நாங்க இருந்த வரைக்கும் போதும். பேசாத பேச்செல்லாம் பேசிட்டேன். அதுவும் என் பிள்ளைங்களை பார்த்து பேசிருக்கீல. மாமியார் கூட இப்பெல்லாம் பேச மாட்டாங்கம்மா. நான் சொன்னதா கேட்க மாட்டேன். உங்க அப்பா வர சொல்றேன், அவர் சொல்லியாவது கேப்பியான்னு பாப்போம். யார் சொன்னாலும் கேட்கலாமா? அஞ்சலி நிலா, போய் உங்க துணி மணி தான் எடுத்து வைங்க, போங்க. நம்ம இப்பயே கிளம்பலாம் வீட்டுக்கு. எதுலமா போறது? ஆட்டோல போய்க்கலாம், இல்ல பஸ்ல கூட போய்க்கலாம். இப்ப என்ன உனக்கு வருத்தம்? இல்லம்மா, அப்பா வர சொன்னா கூட நம்மள கூட்டிட்டு போயிருவார்ல. அவர் வந்து காரி துப்பணுமாக்கும். சும்மா பேசாம வாங்க. உங்க அப்பாட்டே சொல்லிட்டு தான் வந்தேன், ஸ்கூல் எப்பயும் அதுக்கு முன்னாடி தான் வருவேன்ட்டு. திருப்பி உங்க அப்பா வர சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? அதை விடுமா, இப்ப நீ அப்பா வீட்டுக்கு போறியே, அவர் என்ன நினைப்பாரு? அதை ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க அப்பா இங்க வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் உங்க அம்மாச்சி மூஞ்சி காமிக்கு உம்முன்னு வச்சுக்கும். அப்புறம் உங்க அப்பா இங்க வந்தாருன்னா அவ்வளவுதான். பையே என் பொண்ணு பேச மாட்டேங்கிறா, பிள்ளைங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு வத்து வச்சிரும், அவ்வளவுதான். உங்க அப்பா இங்க சொல்லிட்டு அங்க போய் என்கிட்ட வந்து என்னடியாச்சு ஏதையாச்சுன்னு என்கிட்ட தான் அமுழுத்துட்டு இருப்பாரு. அதனால எதுவும் வேண்டாம், வாங்க நம்ம இப்பயே கிளம்பலாம் வீட்டுக்கு. நம்ம பொண்ணு சுந்தரி கிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஊருக்கு போகணும் தான் துடியா துடிக்கிறா. நீங்களாவது சத்த என்ன ஏதுன்னு கேளுங்களேன். நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சு காது கொடுத்துக்கிட்டே கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்கிட்ட வல்லு ஒன் வேலை உழுவுறா. நீங்களே கொஞ்சம் பேசி பாருங்க. இந்த ஸ்கூல் லீவே முடியல, அதுங்காட்டி வீட்டுக்கு போறேங்கிறா. சத்து நவரு மொத. அம்மாடி சுந்தரி, என்னப்பா என் பொண்ணுக்கு இம்புட்டு கோவம். ஏன் இப்ப வீட்டுக்கு போறேங்கிற? ஒரு வாரம் தான் லீவ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட போறீங்க. வந்துட்டு தான் போனா என்ன? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லீவ் வர முடியாதுப்பா, வர முடியாதுப்பானா. நாங்க இப்பதான் பாக்குறோம், அடுத்து காலாண்டு அரண்டு லீவ் தான் பார்க்க முடியும். ஒரு 4 நாள் தான் ஸ்கூல் லீவ் இருக்கு, சேர்ந்து இருந்துட்டு போவேன். ஏன்பா நீங்களே தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? என்ன என் பிள்ளைங்களை எப்படி பேசிருக்கு நான் கேட்டு தெரிஞ்சும் எப்படிப்பா நாங்க இருக்கிறது? உன்னை நேரடியா சொன்னால உங்க அம்மா? நல்லா கேளுங்க. இல்ல சின்ன பிள்ளைங்க தானே சொல்லியிருக்கா, அப்புறம் என்ன கிளம்புறீங்கிற? அப்பா என் பிள்ளைங்க போய் சொல்லாதுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க எதுவும் வந்தாலும் அவங்க அம்மா கிட்ட மறக்காம எல்லாத்தையும் சொல்லிருங்க. அம்மாச்சி இப்பெல்லாம் சொல்லுதுமா, என் பிள்ளைங்களை வருத்தப்படுதுங்க. நீங்களே கேட்டுக்கோங்கப்பா நேர்ல. பேட்டிங்களா? சொல்லுங்க, உங்க அம்மாச்சி சொன்னாங்களா இல்லையான்ட்டு. என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அம்மாச்சி உங்களால ரொம்ப தொல்லையா இருக்கு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செலவு அதிகமாகுது, எந்த வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதனாலதான் எங்க அம்மாட்ட எடுத்து சொன்னேன், வாமா வீட்டுக்கு போயிடலான்ட்டு. பாத்தீங்களாப்பா, பிள்ளைங்க எல்லாம் தெளிவா சொல்லுதுங்க. நான் சின்ன பிள்ளைங்களாதுங்க, சின்ன பிள்ளைங்க தான் வாயில கை வச்சா கடிக்காதுங்க. என் பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடையாது. வயசுல கூட என் பிள்ளைங்களுக்கு தெளிவா எல்லாமே தெரியும்பா. சரி விடுடா, ஏதோ ஒரு அம்மா கோபத்துல பேசிருக்கா, அதுக்காக இப்ப ஏன் வீட்டுக்கு போறேங்கிற? நான் முடிவு பண்ணா பண்ணதுதான்ப்பா, இதுக்கு மேல இருக்க மாட்டேன். எல்லாம் எடுத்து சொல்லியாச்சு. சரி உன் இச்சத்து போல இருமா. சரிப்பா. பின்னாடி உன் பொண்ணு சொல்றது காதுல வாங்குனியா? நீ தான் வாங்க என் பொண்ணு ஊருக்கு போறாங்கறா அப்படின்னு ஆத்தாத்து போனியே, இப்ப என்னடி சொல்றா? சீ, உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. பாரு, மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கலங்கறா. ஏதோ கோவத்துல நான் சொல்லிட்டேன் தான் வார்த்தை, அதுக்காக இப்படியாம பேசுவா? அவங்க மாமியால எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? மாமியால அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எங்க மேல கோவம் இருக்கும், அதுக்காக இப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்கன்னா மனசுல வச்சிருப்பாங்கல்ல. சும்மா நிறுத்துமா, எல்லாரும் ஒன்னே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காத. பொண்ணு போறேங்கிறா ஊருக்கு, சரி நல்லபடியா போயிட்டு விடு. இப்ப கோவத்தோட போவா, அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது அம்மானு திருப்பி பாசத்தோட தான் வர போறா. என்னைக்கு நடக்காதுப்பா, பாருங்க எப்படி பேசுறான்னு. சொன்னா உண்மையாயிருமா? பாரு அடுத்த வாட்டி வரும்போது அம்மா அம்மன் பாசத்தோட ஓடியாருவா. எதுவும் போட்டு கவலைப்பட்டு இருக்காத, அவன் ஊருக்கு போயிட்டு வரட்டும். ஊருக்கு போறா, எப்பங்க வருவா திருப்பியும்? 2-3 மாசம் கழிச்சு தான் வருவா, அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் அவளை. நேர்ல வாங்க மாச்சி. சரி கொஞ்சம் வாய் மூடு, இங்க இருக்கவே பிடிக்கலங்கிறாங்க. நேர்ல வந்து அவ்வளவுதான் பாருங்க. சரி விடு ராணி, அவ ஊருக்கு போய் முடிவாயிடுச்சு. அவ எப்படி போவா அந்த டைம்ல? பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏத்திட்டு வாங்க. அப்படியே பொண்ணுக்கும் பேத்திங்களுக்கும் காசு கொடுத்துடுங்க. உங்க காசா எங்களுக்கு வேண்டாம். ஊருக்கு வந்து காசு கொடுமா, முட்டாய் வாங்கினா தரமாட்டியே. அத்தா கொடுக்கறதே வேணாங்கிற, சும்மா வாய் மூடு. சரி ராணி, நான் பார்த்து ஏத்தி விடுக்கிறேன். இது டென்ஷன் ஆகாத, விடு.
எது தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வையே. இப்போ தேவைங்கிறத அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா. சரியா? சரிங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ம். எனக்கு எதுவுமே வேணாங்கிறேன்ப்பா. சரி விடு ராணி, அவளுக்கு எதுவுமே வேண்டாமா? துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியாமா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. பஸ் உங்க ஊருக்கு எத்தனை மணிக்கு வரும்? இது ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருப்பா. சரிம்மா, அப்படியே அப்பா வந்து பஸ் ஏற்றி விடுறேன். அப்படி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஆட்டோலயே ஏத்தி விடுங்க, நாங்களே போய்க்கிறோம். டைம்ல உனக்கு என்ன கோவம்? முகத்தை காமிக்காம முதுகு காமிச்சு பேசிட்டு இருக்க. சரிப்பா, நீங்களே நேரா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்தி விட்டுருங்க, நாங்க போய்க்கிறோம். காசெல்லாம் எதுவும் வேண்டாம். சரிம்மா, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். நீ துணிமணிலாம் ரெடியா எடுத்து வை. சரிப்பா. ஏய், சட்டு புட்டுன்னு கிளம்புங்கடி. சில தான் போறோம், லிப்ஸ்டிக் மேக்கப்னு போட்டுட்டு இருக்காதீங்க, சரியா? இந்த வீட்ல இருந்து 5 நிமிஷத்துல கிளம்பணுமா? சரிம்மா. அஞ்சலி, உனக்கு தான் சொல்றேன். அஞ்சலி, உன்னோட டவல் எங்க? டவல் காயுதுமா, போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. இல்லா, உன்னோட துணிலாம் வெயில காயுது பாரு, போய் எடுத்துட்டு வா. பிள்ளைங்களை அனுப்பிடுறேன், நானே போய் எடுத்துட்டு வரேன். யாரும் எடுக்க வேணாம் பாப்பா, நீயே போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இப்ப என்னையே பேசினவங்க, என் பிள்ளையும் பேசினவங்க, அடுத்து அவ்வளவுதான். இன்னும் 4 நாள் தங்கனே என் மொத்த குடும்பத்தை பேசிடுவாங்க. ஏய், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோடி. ஸ்கூல் பேக் வச்சிருக்கோமே, இது எதுக்கு உங்களுக்கு? தாத்தா தாமா வாங்கி கொடுத்தாரு. உங்க தாத்தா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எங்க அறிவு போச்சே? வேணாம் தாத்தான்னு சொல்ல வேண்டியதானே? இதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு பேசுவாங்க. ஸ்கூல் பேக்ல நாங்க தான் வாங்கி தரோம்னு பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சாம வீட்லயே வச்சுட்டு வாங்க போங்க. தாத்தா ஆசையா வாங்கி கொடுத்துருக்கேன், இப்பயே அது வேணாங்கிற? ஒண்ணும் வேண்டாப்பா எங்களுக்கு. கோவத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குமா? சரி விடு, நான் எதுவும் பேசல. கிளம்பலாமா? நான் அப்பயே சொல்லிட்டேன் கிளம்பலான்னு, நீங்க தான் இங்கே நிக்கிறீங்க. சரி வாமா போலாம். பிள்ளைங்களுக்கு தான் பேக் வாங்கிக்கிறீங்க, அது என்ன இன்னொரு பேக்? மாப்பிள்ள தான் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாருல, அவருக்கு தான் அந்த பேக். நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, ஏன் பைப்பெல்லாம் பண்றீங்க? நான் மாப்பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இப்படி வாங்கி தந்துட்டு அடுத்த அம்மா மாதிரி நீங்க சொல்லி காமிப்பீங்க, அதானேப்பா? பேசு, நீயே பேசிட்டு இருக்காதம்மா. ஏதோ உங்க அம்மா வாய் தவறி ஏதோ உளறிட்டா, அதுக்காக இவ்வளவு கோவம் உனக்கு ஆகாது. ரோட்ல இருந்து எப்படிலாம் கத்திட்டு இருக்க பாரு. ஆமாப்பா, நான் தான் ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்கேன். இன்னும் இருந்தா நானும் ரொம்ப கோபப்படுவேன். வாங்க கிளம்பலாம். என்னடி மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க, முன்னாடி நடந்து போங்க. சரிம்மா. பாய் அம்மாச்சி. உங்க அம்மாச்சிட்ட சொல்லாட்டி என்னாக்கும்? கிளம்புங்க 2 பேரும். மாடி சுந்தரி, உங்க அம்மாட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு வாமா, ஊருக்கு போறேன்ட்டு. சொல்ல எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்னம்மா விருப்பம் இல்ல? நாள் பங்குடா, உன்னை எப்படி பாத்துக்கிட்டா, அதுக்காகவாது போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேப்பா, வாங்க. சரிம்மா, உன் இஷ்டத்து போலியே இரு. சரி, நான் போய் பிள்ளைங்களை போய் பஸ் ஏத்திட்டு வந்துடுறேன். சரிங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னு என் பிள்ளை என்கிட்ட இப்படி பேசிட்டு போகுது. 2 சண்டை போட்டுச்சுங்க, அதுக்காக சும்மா நிற்க மாட்டீங்களா அப்படின்னு 2 வார்த்தை பேசினேன். அதுக்காக என் பொண்ணு என்கிட்ட பேசாம கூட போறாளே. நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், ஏன் இப்படி நடந்துக்கலாம் என் பொண்ணு? ஸ்கூல் லீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தானே வருவா. கடவுளே, 4 நாளைக்கு இருப்பா, நல்லபடியா திருப்தியா அமிச்சுலான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு எசக்கு பசக்கா கிளம்பி போறாளே. என் பொண்ணு என்கிட்ட பேசாம போறாளே. அம்மாடி சுந்தரி, இந்த அம்மா கிட்ட பேசாம சொல்ல கூட புரியுதா? அப்படி என்னடா கோவம் உனக்கு? ஓய் மாமா. என்னது? மாமா, நான் எப்பவுமே சர்ச்சுக்கு போவேன், அங்க போயிட்டு கோயிலுக்கு போலாமா? சர்ச்சுக்கு போணுமா? ஆமா மாமா, சர்ச்சில் ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போலாம்ல? போலாண்டி. உங்களுக்கு எதுவும் மணி ஆயிடுச்சா மாமா? எல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். அப்படியா? சரி மாமா, அப்ப சர்ச்சுக்கே போயிடலாம் நம்ம. சரி பாப்பி. இந்த சர்ச்சுக்கு தான் எப்பவுமே வருவியா? ஆமா மாமா. சரி, அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோ. நம்ம 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி சந்தோஷமா நல்லபடியா வாழணும், அதான் என்னோட ஆசையே. நீ சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு வந்தாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. பிரார்த்தனை பண்ணி மெயில் மட்டும் ஏத்தியாச்சு, கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் சொன்ன இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறீங்க. இதுக்கெல்லாம் ஏன்டி தேங்க்ஸ் சொல்ற? இல்ல மாமா, எப்பவும் நீங்க இதே மாதிரி இருக்கணும். எப்பவும் இப்படியே தான் இருப்பேன், வரமாட்டேன். சரி மாமா. ஆமா பாப்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க மாமா. இதே மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட மாட்டில? ஏன் மாமா இப்பெல்லாம் கேக்குறீங்க? எங்க அம்மாக்கு நான் ஒரே பையன் தான், நீ பாட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போகணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு நினைச்சினா அது எப்படி? என்ன மாமா என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டீங்க? ஆமா ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா மாறிடுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாரே வேணான்ட்டு ஒதுக்கலாம் ஒதுக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? இல்ல, நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன், நான் ஒரே பையன் தான், எங்க அம்மா என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அம்மா, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, நான் ஒரு ஆள் தான். நான் தனியா இருக்க கொடுமையை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் போய் எங்க அத்தையை துரத்தி விடுவேனா, வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லுவேனா? இல்ல பாப்பி, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் என் அத்தையை நல்லபடியா பாத்துவேன். என் அத்தை கூட இல்ல, அவங்க இன்னொரு அம்மா மாதிரி. என் அம்மா தான் அவங்க, சரிங்களா? அதனால இதை நினைச்சு நீங்க கவலையும் படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சில அரசல் புரசல் வரதான் செய்யும் எல்லார் வீட்லயும். எல்லார் வீட்லயும் நல்லதா போயிட்டு இருக்காது, சண்டை எல்லாம் இருக்கதான் செய்யும். சண்டைக்காகலாம் ஒருத்தவங்களை வீட்டை விட்டு துரத்துலதான் ரொம்ப தப்பு மாமா. அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பாப்பி, இது மாதிரி வார்த்தை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு சொல்லி நான் எப்பவும் மாறவும் மாட்டேன். இந்த ஒரு வார்த்தையை நம்பி தான் நான் இருக்கேன். வீட்டை மட்டும் கிளம்பும் போது கூட எங்க அம்மா சொன்னாங்க, பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிட மாட்டேடா அப்படின்னு. அப்படிலாம் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொன்னேன்.
அதுக்காக தான் உன்கிட்ட கேட்கணும்ல. ஆமா, நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இதே பேசாதீங்க. என் மாமியார் எனக்கு அம்மா தான் மாமா. நீங்க பாடி பேசிட்டே இருக்காதீங்க மாமா. நேரா கோயிலுக்கு போங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். வீட்டுல தனியா இருக்கும் போதே எவ்வளவு பேர் தனி தப்பாலாம் பேசியிருக்காங்க. அதுக்காக நான் போய் சண்டை போட்டிருக்கேனா? என்னமோ பேசிட்டு போங்கன்னு விட்டு கொடுத்து தான் போனேன். அது எப்படி மாமா நீங்க நினைக்கிற மாதிரி என் மாமியார் அப்படிலாம் நினைப்பேன் நானு? அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? சரி பாப்பி. கோயில் ஸ்டாப்போ வந்துருச்சு பாரு. அப்படியே தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடலாம். சரிடி. ஏ மாமா, நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்படியா? இப்படியே அழைக்கா உனக்கு நான் தாலி கட்டிட்டுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போனோம். நான் உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்ல. அப்படியா? அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்களே. நம்ம வீட்டுக்கு வாடி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்பெல்லாம் நான் வரமாட்டேன். சரி சரி. இன்னும் எத்தனை நாளா காத்துட்டு இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். உங்க கூடவே இருப்பேன். கூடவே இருந்து தொந்தரவு பண்றேங்க அப்படிதானே? நான் தொந்தரவு பண்றேனா? சரி போங்க, நான் போறேன். என் வீட்டை உங்களை நான் பேசவே மாட்டேன். என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க, பாடி பொடின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற விடுவேன். அப்புறம் நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்கன்னா எனக்கு கோவம் வராதா? சாரி சொல்லிட்டேல, விடுவேன். அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன். அம்மா உன்னை கேட்டுதான் சொன்னாங்க. எப்ப? இப்போ வந்து சொல்றீங்க? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, வீட்டுக்கு போனேன்னு நானும் அத்தை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி சரி. அப்புறம் இப்படியே எவ்வளவு நேரம் தான் கோயிலே உட்காந்துக்கிறது? வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போகணுமா? ஆமா வாங்க, வீட்டுக்கு போகணும்ல. மணி ஆச்சுல. அப்புறம் அம்மா வேற தேடுவாங்க. ஆமா ஆமா, அம்மாவும் தேடுவாங்க. வாடி போலாம். சரிடா மாமா. ஒரு 10 நிமிஷம் கோயில உட்காந்துட்டு போலாண்டி. என்ன மாமா, மணி ஆச்சு. இருடி, ஏன்டி அவசரப்படுற? சரி, வெயிட் பண்ணிட்டு போலாம். சரி, அப்படி என்ன 10 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்கறீங்க? கோயில்லாம் சுத்தி பாக்குறீங்களா? அப்படி இல்ல, உன் அழகை ரசிக்க தான் நான் வெயிட் பண்ண சொல்றேன். ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. இப்ப வரீங்களா இல்லையா? டைம் ஆச்சு, நான் எந்திரிக்க போறேன். இருடி போலாண்டி, ஏன்டி அவசரப்படுற? ஒழுங்கு மரியாதை வந்துருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் வீட்டு எஜமானி அம்மா ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் என்ன, கிளம்பிட வேண்டியதான்.